செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது டெஃபினெட்லி விக்கெட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன் அட் ஆல். அந்த 10th ஓவர் வரைக்கும் கவு ஸ்விங் இருந்துட்டே இருந்தது. சேசிங் 160 போது யூ டோன்ட் ஹேவ் எனி டைம் டு செட்டில் டவுன். அது ஆல் அவுட் இன்ஃபேக்ட் ஆனாங்க இந்தியா. கோயிங் டு பி தட் நெக்ஸ்ட் ஸ்டார் ஆஃப் T20 கிரிக்கெட் இன் இந்தியா. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஏரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாமா? சொன்ன மாதிரி ஆல் பேட்டிங் ஃபேவரபிள் வென்யூ, ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஹமுதுல்லா இஸ் தி ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கை தேர். ஒரு பும்ரா சாயல்ல நெக்ஸ்ட் அப் ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாட் டு ஃபர்கெட் ரித்துராஜ் இல்ல டீம்ல, ஹேவிங் டன் சோ வெல் இன் ஓப்பனிங். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ. என்னடா இது ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்களா? எஸ், ரிவ்யூ ஆஃப் த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து விமென்ஸ் மேட்ச், ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் மேட்ச், அண்ட் ஆல்சோ ப்ரிவ்யூ ஆஃப் த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மென்ஸ் T20 சீரீஸ். ஸோ இது இந்த ரெண்டு மேட்சஸ் பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோவுக்கு. அப்போ ஆப்வியஸ்லி கௌஷிகை வெல்கம் பண்றேன். ஏதோ ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருக்கீங்க? ஆமா, நான் ஹைதராபாத் வந்திருக்கேன் அம்பைரிங் போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் மேட்சஸ்ல. அப்படியே நம்ம மேட்ச் அம்பைரிங் பண்றீங்க? இப்போ வந்து அண்டர் 19 ஸ்டேட் கேம்ஸ், கூச் பிஹார் ட்ராஃபின்னு ஒன்று. ஓ, ஓகே. கூச் பிஹார் இல்ல, வினு மங்கட் ட்ராஃபி, சாரி. என்னங்க அண்டர் 19 ஸ்டேட் ஒன் டே மேட்ச். அம்பையரா இருக்கீங்க, பட் ஆக்சுவலி அம்பையரா இருக்கிற உங்ககிட்ட தான் வந்து நேத்திக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்தியா விமென்ஸ் மேட்ச்ல வந்து ஒன்று நடந்தது. வில் கெட் டு தட். பட் இந்தியாவோட தொடக்கம் நினைச்ச மாதிரி ஒரு தொடக்கம் கிடையாது. தேர் மேட்ச் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த T20 வேர்ல்ட் கப் கேம்பெயின். டாஸை வின் பண்ணாங்க நியூசிலாந்து. நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. கொஞ்சம் நான் சர்ப்ரைஸா இருந்தேன். நான் ஆப்வியஸ்லி இந்த ஒரு மேட்ச் வேர்ல்ட் கப் இன்ஃபேக்ட் கவர் பண்றேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு. நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருந்தேன். ஏன்னா துபாயில் ஆடுற மேட்ச் பெரும்பாலும் வந்து ப்ராப்ளி சேஸ் பண்ணி தான் விரும்புவாங்க அப்படின்ட்டு யோசிச்சேன். பட் இல்ல, வில் பேட் அப்படின்ட்டு என்ன ஒரு ஆட்டம் நேத்திக்கு வந்து சரியான ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். 160 அடிச்சாங்க. கர்டசி சூசி பேட்ஸ் அண்ட் பிளிம்மர், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இனிஷியலா சரியான ஒரு இம்பெட்டஸ். லிட்டரலா இவங்க ஆடின ஆட்டத்துல தான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ஷேக்கன் ஆயிட்டாங்க இந்தியன் டீம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அந்த ஒரு இன்டென்ட் கிளியரா இருந்தது. they were right at it. அந்த ஒரு செட்டில் ஆகவே விடல. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் சோஃபி டிவைன் அவங்க தான் கேப்டன் இந்த நியூசிலாந்து டீமுக்கு. ஒரு சரியான ஒரு ஆட்டம், 57 ஜஸ்ட் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் 160 போஸ்ட் பண்ணாங்க. இந்த ஒரு கிரவுண்டுக்கு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 80. இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து 89 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ லிட்டரலி டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது. பாத்தியா மேட்சை? நான் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது டெஃபினெட்லி விக்கெட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன் அட் ஆல். 2 பேஸ் தான் இருந்துச்சு, கொஞ்சம் பவுன்ஸும் அங்கே இங்கே இருந்துச்சு. ஸோ தட் ஷோஸ் அவங்க அடித்த ஸ்கோர் எவ்வளோ பெருசு. ஏன்னா விமென்ஸ் கிரிக்கெட்டில் ஜென்ரலாக இல்லை, இந்த T20ஸ்லாம் ரன் அ பால் 2-7 ரன்ஸ் பர் ஓவர் தான் வின்னிங் ஸ்கோரே. அந்த அளவுக்கு தான் போகும். பட் 160ங்கிறது இட் வாஸ் ஃபார் ஃபெச்ட், அது கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் ஆப்வியஸ்லி கீ பேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா சீக்கிரமாக அவுட் ஆனதுனால வி குடன்ட் ஈவன் கோ க்ளோஸ். பட் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே அந்த சோஃபி டிவைன் அண்ட் ஓப்பனர்ஸ் கொடுத்த இம்பெட்டஸ் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ க்ரூஷியல், ஹவு டஃப் இட் வாஸ்ங்கிறது அப்பதான் புரிஞ்சுது. ட்ரிமெண்டஸ். அதாவது நியூசிலாந்து அகைன் அண்ட் அகைன் ஷோயிங் ஆல் ஃபார்மேட்ஸ், ஆல் ஜெண்டர்ஸ். வேர்ல்ட் கப்னு வந்துட்டா அவங்க வந்து ஒரு ஒரு நாட்ச் அப் பண்றாங்கப்பா கேமை. அப்சல்யூட்லி, டெஃபினெட்லி நேத்தி கேம் ஒரு நாட்ச் அப் இருந்தாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ல இந்தியன் டீம் ஆடினதே இல்ல. வேறஸ் நியூசிலாந்து டீம் 4 மேட்ச் ஆடி 4 வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி வித் த கண்டிஷன், இந்த விக்கெட்ல எப்படி ஆடணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எட்ஜ் அவங்க கிட்ட இருந்தது. எவிடென்ட்டா தெரிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தொடக்கம் பேட்டிங்ல வந்து நான் எதிர்பார்க்கல. எஸ்பெஷலி இந்த 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 உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரியான தொடக்கம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்தியன் டீம் வேர் காட் ஆஃப் கார்ட் தான் எனக்கு தோணுச்சு. போலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஐ திங்க் ஒன்லி ரேணுகா சிங் 2 for 27. அருந்ததி ரெட்டி நல்லா போட்டாங்க. அவங்க தான் இன்ஃபேக்ட் அந்த ஒரு பிரேக் கொடுத்தாங்க. ஆஷா ஷோப்னா அவங்களும் டீசெண்டா போட்டாங்க. பட் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 7 ஓவர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் இருந்தது. பட் லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் 45 ரன்ஸ் கொடுத்தாங்க. அங்கதான் கேம் வந்து கம்ப்ளீட்டா இட் வெண்ட் அவே ஃப்ரம் இந்தியா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா
ஒரு 140க்கு அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒரு 7 ரன்ஸ் போற ஓவர் ஒரு 140 145 அந்த மாதிரி ஒரு டார்கெட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டில் they could have made a match out of it. But 160 was way off limits for India. அதுதான் உண்மை. ஏன்னா நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் எஸ்பெஷலி நியூசிலாந்து போடும்போது ஸ்விங் ஆச்சு, எல்லா பவுலர்ஸும் அந்த 10th ஓவர் வரைக்கும் ஸ்விங் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் எல்லா பேட்டர்ஸுமே வந்து பெரிய ஷாட் ஆட போய் தான் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஆல் அவுட் இன்ஃபேக்ட் ஆனாங்க. இந்தியா 102க்கு ஆல் அவுட் ஆனாங்க. பட் எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா காட் 30 yardsல காட், மிட் ஆன்ல காட், கவர்ஸ்ல காட், இந்த மாதிரி ஒரே ஒரு பேட்டர் மட்டும்தான் போல்ட் ஆனாங்க. ஸோ டெஃபினெட்லி த ப்ரெஷர் காட் டு தெம் தான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நாட் ஜஸ்ட் த ப்ரெஷர், விக்கெட் கண்டிஷன்ஸோட ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் சேசிங் 160 போது யூ டோன்ட் ஹேவ் எனி டைம் டு செட்டில் டவுன். அது கிளியரா தெரிஞ்சது. ஸ்மிருதி இஸ் சம்மன் ஹூ நல்ல கிரேஸ்ஃபுல் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் கொஞ்சம் அப் பண்ண போய் அவுட் ஆனாங்க. ஹர்மன் பிரீத் அகேன், ஜெமிமா அகேன், ஆல் ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ் நோ they are used to playing ஒரு மாதிரி அவங்களோட ஓன் பேஸ்ல அண்ட் செட்டிங் அப் தட் ஸ்கோர் ஆர் சேசிங் அ ஸ்கோர் ஆஃப் 140. 160 ஐ தாட் ரொம்ப சீக்கிரமாவே தே ஹேட் டு சேஞ்ச் கியர்ஸ். அந்த கியர் மாத்துறதுல கண்டிஷன்ஸ்லயும் மாட்டி பால் வராததுனால ஆர் ஸ்டிக்கினஸ்னால ஆர் ஸ்விங்னால கொஞ்சம் தே ஹேட் டு லூஸ் தேர் விக்கெட்ஸ். அண்ட் எண்டிங்ல இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் வின் ஃபார் நியூசிலாண்ட். ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் 58 ரன்ஸ்ல ஒரு வின்னுங்கிறது பெரிய விஷயம். இட்ஸ் கோயிங் டு டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆர் குரூப். ஏன்னா என்ஆர்ஆர் வில் பிளே அ ஃபேக்டர். ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் குரூப் வேற. நெக்ஸ்ட் மேட்ச் வேற பாகிஸ்தானோட ஆட போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்சல்யூட்லி இதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் நோ டைம் டு இனிமே அந்த ஒரு டைம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஒரு டஃப் குரூப் ஆஸ்திரேலியா ரியலி இட்ஸ் கோயிங் டு பி தே நீட் அ பிக் டர்ன் அரவுண்ட். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மேட்ச் இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தான் ஆடுறாங்க, நாளைக்கு ஆடுறாங்க அந்த ஒரு கேம். ஸோ தே நீட் டு கெட் திங்ஸ் மூவிங். ஓகே, மூவிங் சொல்லும் போது வில் மூவ் ஆன் டு த மென்ஸ் கிரிக்கெட். பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் தோல்விக்கு அப்புறம் இப்போ T20 சீரிஸ் ஆட போறாங்க இந்தியா அகெயின்ஸ்டா. இது ஒரு நெக்ஸ்ட் ஜென் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லலாமாக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் ஒரு T20 சீரிஸ் பண்ணாரு. பட் அது எல்லாமே ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. பட் இது வந்து இட் இஸ் அன் ஆக்சுவல். ஏன்னா ஒரு சூரியகுமார் யாதவ் இஸ் பேக் இன் டு த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு. ஏன்னா இவங்கலாம் வந்து போன சீரீஸ்ல ஆடல. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் தான் ஆடினாரு, ஹர்திக் பாண்டியா ஆடல. ஸோ போஸ்ட் ஒரு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஏரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாமா? கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா 2 ஸ்டால்வாட்ஸ் வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ 2020 அண்ட் ஆல்சோ யஷஸ்விக்கும் கில்லுக்கும் இப்போ ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க, கீப்பிங் இன் மைண்ட் த நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாட் ஆஃப் பிளேசஸ் அப் ஃபார் கிராப்ஸ். யாரு இட்ஸ் கோயிங் டு இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹூஸ் கோயிங் டு பி தட் நெக்ஸ்ட் ஸ்டார் ஆஃப் T20 கிரிக்கெட் இன் இந்தியாங்கிறது. Next star, absolutely. It is going to be very, very interesting. Just checking the squad, India squadல வந்து ஒரு பிக் நோட்டபிள் நேம் டு பி ஸ்போக்கன் அபவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வருண் சக்கரவர்த்தி மக்களே. ஏன்னா ஐ திங்க் லாஸ்டா அவர் ஆடின மேட்ச் வந்து 2019 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். பட் அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. தமிழக வீரர். ஆப்வியஸ்லி லாஸ்ட் 2 இயர்ஸ் IPL கிரிக்கெட்ல வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்துல நான் ஏன் இது சொல்றேன்னா, கௌதம் கம்பீர் மென்டரா இருந்தாரு, KKR வின் பண்ணாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வருண் சக்கரவர்த்தி இருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரா T20 இனிமே கம்பேக்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பேங்க் கௌதம் கம்பீர் இந்தியன் டீமுக்கு கோச் ஆறாரு, வருண் சக்கரவர்த்தி செலக்ட் ஆறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 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 சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் சிலதெல்லாம் வந்து கரெக்டா நடக்கணும். நீ வந்து திரும்பி உனக்கு வந்து கம்பேக் பண்ணணும்னா அதுதான் நடந்திருக்கல. எஸ், அவர் நோ டவுட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் he deserved to be in the previous World Cup itself, but obviously he couldn't get into the team. பட் இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. டெஃபினெட்லி அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ சொன்ன மாதிரி யாரோ உட்காந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுற மாதிரி இது எல்லாமே நடக்குது. யார் என்ன புல் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. பட் இதுதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் அந்த ஒரு ஃபேட்டுங்கிறது கிரிக்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் வெரி ஹாப்பி தட் ஹீஸ் பீன் லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் T20 டீம். அண்ட் அவர் கண்டிப்பாக ஆடுவார். ஐ ஜஸ்ட் ஹோப் தட் ஹீ ஜஸ்ட் ரெப்ளிகேட்ஸ் வாட் ஹீ டிட் இன் IPL இந்த ஒரு ஸ்டேஜில் ரெப்ளிகேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு
2 இயர்ஸுக்கு கண்டினியூஸா ஆடுற அளவுக்கு அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். டெஃபினெட்லி ஐ திங்க் டிஎன்பிஎல்லையும் ஆடினாரு, கடைசியா ஆடின போது நிறைய பேசணும். ஹி லுக்ஸ் இன் ரியலி குட் ஸ்பேஸ். பட் இட் ஜஸ்ட் நாட் வருண் சக்கரவர்த்தி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி சன்ரைசர்ஸ்க்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய மாற்றம். நல்ல ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கு. பேட்டிங் டீசெண்டா நல்லா ஆடினதை நம்ம பார்த்தோம். bowling-ம் he can bowl couple of overs. Mayank Yadav ஒரு again once again ஒரு notable name is back into first time he's getting a call. Again ஒரு எக்ஸ் ஃபேக்டர் bowler. ஒரு 3-4 மேட்ச் தான் ஆடினாரு ஐபிஎல். அங்கேயே வந்து அந்த ஒரு இம்பாக்ட் காமிச்சாரு. 156 ஏதோ போட்டாரு. ஃபாஸ்டஸ்ட் பால் பை அன் இந்தியன். அவருக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. என்சிஏ போனாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா நவ் இஸ் பேக் இன் டு த இந்தியன் டீம் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா 156 இஸ் அ லீத்தல் வெப்பன் கவ். எனக்கு இஃப் ஹி யூசஸ் இட் ப்ராப்பர்லில ஐ திங்க் ஒரு பும்ரா சாயல்ல நெக்ஸ்ட் அப் இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன ஃபீல் பண்ற? அவரோட போலிங்லலாம் பிரச்சனையே இல்லை. நீ சொன்ன மாதிரி 156 போட்டாலே போறோம். கரெக்டான இடத்துல போட்டா போறோம். ஸோ போலிங்ல யாருக்குமே ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அவரோட உடம்பு எப்படி பார்த்துக்க போறாரு, ஃபிட்டா எப்படி இருக்க போறாருங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் குடோஸ் டு என்சிஏ அண்ட் யார் அதை மானிட்டர் பண்ணாங்கன்னு வி ஆர் நாட் ஷுர். பட் அப்பரண்ட்லி ஹீஸ் பீன் போலிங் அ லாட் இன் என்சிஏ. இப்போ வந்து 4 ஓவர் ஸ்பெல்ஸ் ஐபிஎல்ல போட்டது வந்து இப்போ ஒரு 10 ஓவர் ஸ்பெல்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டே போடுற அளவுக்கு ஹி ஹஸ் பிகம் ஃபிட். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் சைன், வெரி பிக் ப்ளஸ் அண்ட் குட் சைன்ஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேசர் நம்ம ஆர்மரியில் இருக்குன்னு நம்ம எப்போவுமே ஒரு ஒரு போஸ்ட் பண்ணதே கிடையாது. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணும்போது வி ஆர் புட்டிங் ஆர் செல்ஸ் ரைட் அப் தேர். நம்ம எப்போவுமே பேட்டிங் டேலண்ட் இருந்திருக்கு, ஸ்பின்னிங் டேலண்ட் இருந்திருக்கு. இந்த பேஸ் டிபார்ட்மெண்ட்டும் அலாங் வித் த ஸ்கில்ஸில் அந்த ஸ்விங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஷமி, பும்ராவோட ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் சிராஜோட ஸ்பெஷாலிட்டி, அது கூட இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் இந்த ஒரு அவுட் அண்ட் அவுட் பேஸ் இருந்துச்சுன்னா tremendous addition to the team and very exciting to see what is going to bring to the table. I just hope he can stay fit for a long time. Okay, fingers crossed. Let's see. இன்னொரு நேம் வந்து அர்ஷித் ராணா. again once again I feel இந்த ஃபார்மேட்ல he earned up his name. obviously கேகேஆருக்கு நிறைய நல்ல ஸ்பெல்ஸ் இந்த சீசன், லாஸ்ட் சீசன் நடந்து முடிஞ்ச சீசன்ல வந்து he bowled again. எப்பயுமே அந்த வின்னிங் டீம்ல இருந்தீங்கன்னா மோர் சான்சஸ் ஆஃப் யூ மூவிங் ஃபார்வர்ட் அஸ் இன் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு. அதுதான் அர்ஷித் ராணா. ரைட்லி ஸோ இஸ் டன் வெல். அண்ட் ஜிதேஷ் சர்மா ஆல்சோ ஹி கெட்ஸ் அ கால் பேக். இது தவிர பாத்தீங்கன்னா ஒரு மற்ற டீம்ஸ்லாம், ஐ மீன் மற்ற பிளேயர்ஸ்லாம் யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸ் தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா ஒன்ஸ் அகைன் அ கிரேட் டேலண்ட், சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக் ஒன்ஸ் அகைன் லாட் ஆஃப் ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. he can also he started to bowl also. இது வந்து ப்ராபப்லி வாஷிங்டன் மேல ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். வாஷியா சொல்லும் போது வாஷி இஸ் தேர் இந்த டீம். ரவி பிஷ்னோய் லெக் ஸ்பின்னர், அஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் மயங்க் யாதவ். ஸோ இதுதான் வந்து ஸ்குவாடு. மூவிங் ஆன் கவ் பங்களாதேஷ் வந்து ஆப்வியஸ்லி டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். பட் எனக்கு என்னமோ இந்த ஸ்குவாடை பார்க்கும் போது ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் இவங்க ஆட போற வென்யூஸ் பார்த்துடலாம். ஒரு குவாலியர்ல ஃபர்ஸ்ட் T20, டெல்லியில மூவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஹைதராபாத். ஸோ 3மே வந்து அட்லீஸ்ட் 2மே வந்து டெல்லி அண்ட் ஹைதராபாத். ஐபிஎல்ல பார்த்தோம் சமீப காலத்துல ஹை ஸ்கோரிங் மேட்சஸ், பேட்டிங்க்கு சரியான ஒரு கிரவுண்டு, பொட்டி கிரவுண்டு. ஸோ அந்த விதத்துல ஐம் ஜஸ்ட் கெட்டிங் அ ஃபீலிங் இட் வில் நாட் பி அந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் லெவல் டாமினேஷன் இருக்காது. ஏன்னா ஒன்னு ஃபார்மேட் T20 ஃபார்மேட் வந்து இட் இஸ் பியூர்லி மொமெண்டம் பேஸ், கான்ஃபிடன்ஸ் பேஸ். ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு பி குட் காம்படிட்டிவ் சீரீஸ் தான் எனக்கு தோணுது இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போது. ஸ்குவாட் மட்டும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் ஃபார்மேட்டே இல்லை. திஸ் ஷார்டஸ்ட் ஃபார்மேட் வந்துட்டு இட் இஸ் எனி ஒன்ஸ் டே. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தெர் இஸ் நோ டைம் ஃபார் யூ டு கம் பேக். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தோமோ இந்தியா ஒரு 130 for 6லேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்களோ, அந்த மாதிரி டைம் கிடையாது இந்த கேமில் கம்பேக் பண்ணுறதுக்கு. இட் ஆல் ஃபினிஷஸ் வெரி குவிக்லி. ஸோ அந்த விதத்தில் ஜஸ்ட் தட் ஃபேக்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ காம்படிட்டிவ் சீரீஸ். ஆட் டு தட் பங்களாதேஷோட T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணாங்க. ஒரு 2 பேட்டர்ஸ் சூப்பராக ஆடிந்தாங்க. போலர்ஸ் கொஞ்சம் 2-3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் லெக் ஸ்பின்னர் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங்.
அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியா ஸ்குவாடும் நிறைய நியூ பீஸ் இருக்காங்க. தேல் பி லுக்கிங் டு டேக் தி ஸ்டேஜ் பை ஸ்டாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிய போதா இல்லையா, வில் வி மிஸ் விராட் கோலிஸ் அந்த சேசிங் ப்ராவஸ், அதை யார் டேக் ஆன் பண்ண போறா தட் ரோல். இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். நீ சொன்ன மாதிரி ஆல் பேட்டிங் ஃபேவரபிள் வென்யூஸ். ஸோ டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு போலரில் கொஞ்சம் நல்லா பண்ணால் கூட இது ரொம்ப பெருசாக தெரியும், ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் நல்ல ஒரு ஐ மீன் போலிங் சொன்னேன். பங்களாதேஷ் போலிங் லைனை பார்க்கும்போது இட் லுக்ஸ் குவைட் டீசென்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க. இந்த சென்ஸ் டஸ்கின் அஹமத், முஸ்தபிசுர் ரஹ்மான் எல்லாருக்குமே தெரியும். தன்சீப் ஷாகிப் ஹசன் அவரும் ஒரு ஸ்லிங்கி போலர். ரிஷாத் ஹுசேன் ரிஷாத் அவர் ஹுசேன் தானே? யா, லெக்கி. யா ரிஷாத் ஹுசேன் அவரு வந்து he had a great World Cup. The World Cupல வேர்ல்ட் கப். வந்து he was really good. He um, in fact expectation எப்படி இருந்ததுன்னா ஐபிஎல் டீம்ஸ் will look to grab him. So அவருக்கு ஒரு டெஸ்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட், ஏன்னா ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். ஸோ அந்த விதத்துல he all eyes will be on him and Mehdi Hasan Miraj. So bowling more or less I feel they have the ammunition. and இதோட சேர்த்து ஷொரிஃபுல் இஸ்லாம் அவரும் இருக்காரு. அவருமே ஒரு செமையான லெஃப்ட் ஆர்ம் சீமர். பட் அவர் ஆட மாட்டார்னு தான் தோணுது, ஏன்னா இந்த மூணு மீடியம் பேஸ் அட்டாக் தான் இருக்கும். பட் பேட்டிங் எஸ், லிட்டன் தாஸ், தன்சீத் ஹசன் தமீம், நஜ்முல் ஷாண்டோ அவர் தான் கேப்டன், ரிதோய் அகைன் கிரேட் டேலண்ட், ஜாக்கர் அலி. பேட்டிங் தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் தட் டெப்த்ன்னு எனக்கு தோணுதுக்கா. பேட்டிங் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்னைக்குமே பங்களாதேஷுக்கு அந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபுல் ஆர்டர் ஓப்பனர்ஸ்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து லோவர் மிடில் ஆர்டர் வரைக்கும் இருந்தது கிடையாது. இட் ஹஸ் ஒன்லி பீன் 1 or 2 days ஸ்டெப்பிங் அப் ஃபார் தெம். ஸோ அந்த விதத்தில் இந்த வாட்டி டெஃபினெட்லி ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் ஐ திங்க் Tawid Hridoy and Mahmudullah. Mahmudullah is the only experienced guy there. ஷாக்கிபும் இப்போ இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல சாந்தோ கேப்டன்சியில் எடுத்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாருன்னு தெரியல. பட் லித்தன் தாஸ் அண்ட் ஹிருதோய் ஆர் ஐ திங்க் தி ஒன்லி இப்போதைக்கு T20ல காமிக்கக்கூடிய நேம்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ரியல் டெஸ்ட். பட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் தெம் இஸ் ப்ராபப்ளி அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் போலிங் லைனப்னு சொல்லலாம். பும்ரா இல்லை, உங்களுக்கு ஜடேஜா இஸ் ரிட்டையர்ட், ஸோ ஜடேஜா இல்லை. ஸோ அந்த விதத்தில் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் கோயிங் டு பி காம்படிட்டிவ்னு தான் எனக்கு தோணுது. Absolutely. We'll hopefully it is not. நான் அதான் எனக்கு வந்து என்னன்னா நல்ல ஒரு சீரிஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, so let's see, wait and watch. So okay கவ், என்ன மேட்ச்-அப்ஸ் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு? நான் ஒன்னு சொல்றேன், நான் ஒன்னு ஆரம்பிக்கிறேன். சூரியகுமார் யாதவ் versus very exciting லெக் ஸ்பின்னர் ரிஷாத் ஹுசேன். இந்த பேட்டில் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஐ ஃபீல் சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் அவர் பிஸ்தா. எஸ்பெஷலி இப்போ அவர் ஒரு லெக் ஸ்பின்னர்ஸுக்கு ஜென்ரலி ஒரு இது என்னன்னா, ஒன்ஸ் தே கெட் ஹிட்ல ஒரு பாலோ 2 பாலோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு கம் பேக். அந்த ஒரு காயின் வச்ச மாதிரி போட முடியாது. அந்த விதத்தில் ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு வின் தட் பேட்டில். ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒன். இன்னும் 2 நான் கொடுக்குறேன். Tanzid Hasan versus Sanju Samson. Sanju Samson might open. அந்த விதத்துல ஐ திங்க் தன்சீத் ஹசன் ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட் பிகாஸ் சஞ்சு சாம்சன் ரொம்ப ஓப்பனிங் சக்சஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இஸ் நாட் யூஸ் டு ஓப்பனிங். பட் ஹேவிங் செட் தட் இது எல்லாமே ரொம்ப பேட்டிங் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ சஞ்சு சாம்சனோட சைட்லேருந்து நான் எப்படி சொல்வேன்னா, எப்படியாச்சும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோடா அப்படின்னு தான். ஏன்னா நாட் டு ஃபர்கெட் ரித்துராஜ் இல்லை டீம்ல, ஹேவிங் டன் சோ வெல் இன் ஓப்பனிங். எக்ஸாக்ட்லி. அது ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ரேஸ். 2 ஓப்பனர் தான் வச்சிருக்காங்க. they don't have a third opener. Ruturaj, one of the consistent IPL player, somewhere do you feel he's getting a very raw deal? ஒரு unfair deal கிடைக்குதா? I mean, it happens. It's not the first time this is happening. It's not the last time this is going to happen. We all feel bad for him. Definitely இருந்திருக்கலாம், especially seeing that we have only 2 openers in this squad. பட் இது எல்லாமே ஐ ஃபீல் இட்ஸ் அ ரொட்டேஷன். இந்த மாதிரி ஒரு யங் சைடு செட்டப் பண்ணும்போது இல்லை ரொட்டேஷன்ல சான்சஸ் வருமோன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த சீரீஸ்ல வருண் இருக்காரு, நெக்ஸ்ட் சீரீஸ்ல மேபி பிஷ்னாய் இருக்கலாம். ஃபாஸ்ட் bowlers டெஃபினட்டா ரொட்டேட் ஆவாங்க பிகாஸ் ஆஃப் த ஒர்க் லோட். அந்த மாதிரி பேட்டர்ஸுக்குமே ஐ திங்க் they are choosing series to like expose them. So அந்த விதத்துல maybe South Africa is what they have in plans for Rituraj Gaikwad, but definitely feel bad for him for missing out on this. But big opportunity for Sanju Samson. I hope he grabs it with both hands. Okay, fine. லாஸ்டான ஒரு மேட்சை பார்த்துடலாம். Harshit Rana versus Liton Das. Harshit Rana can bowl the in swinger, can bowl the straight ball also. Liton Das
அவங்களோட பிரீமியர் T20 பேட்டர். இது யார் பக்கம்? நீ தான் சொல்லிட்டிய, எப்படியோ பேட்டிங் கண்டிஷன்ஸ் வந்து பாட்டா ட்ராக்கா இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்படிதான் யோசிச்சோம். அந்த ஹர்ஷித் ராணா IPL போடும்போது இல்ல, நான் அவரை ஜெனரலா ட்ரீம் சரியான 11 ஸ்லோ எடுக்கவே ரன் கவ். செம்மையான ஸ்லோ ஆமா. ரன். நான் எடுக்கவே மாட்டேன் அவரை ட்ரீம் 11ல. ஏன்னா சரி பேட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லா பேட்டர்ஸை லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணா. ஹர்ஷித் ராணா வந்து 3 ஃபார் 2 ஃபார். ட்ரீம் 11 எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. கொடுத்தா நாங்க எடுத்துப்போம். பட் ஓகே ஃபைன். சொல்லுங்க. சாரி கவ். ஸோ ஹர்ஷித் ராணா வந்து எடுக்கவே பட்டானா அவர் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணி விக்கெட் எடுப்பாரு. ஸோ ஃபேண்டசியில எடுக்காத போது நான் அந்த லெசனை கத்துக்கிட்டேன். அதனால இப்போ வந்து ஹர்ஷித் ராணா வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். திஸ் பேட்டில் கேன் கோ எய்தர் வே. ஐ ஆம் நாட் ஏபிள் டு சூஸ் ஹூ வில் வின். ஓகே ஓகே. எனக்கும் பவுலர் பக்கம் தான். ஹர்ஷித் ராணா தான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே ஓகே ஃபைன் மக்களே. நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த சீரிஸ் வந்து எக்ஸைட்டிங்கா போகுமா, இல்லாட்டி டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒரு ஒன் சைடட் அப்படியே போயிடுமா அப்படின்ட்டு. எனக்கு ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு பி, என்னோட ஏர்லி ப்ரெடிக்ஷன் ஒரு 2-1 அப்படின்ட்டு இந்தியா ஃபேவருக்கு நான் போறேன். கவ் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குற? இந்தியா ஃபேவர் போறியா? சரி, நான் அப்போ பங்களாதேஷ் ஃபேவர் போறேன். 2-1. ஓ 2-1 பங்களாதேஷ். மக்களே, கௌஷிக் காந்தி. கண்டென்ட் வேணும்ல ஏதாவது பேசுறதுக்கு. நிஜமாவே இது காம்படிட்டிவா இருக்கும்னு தோணுது. அதனால அந்த 1-1 வந்து ஷுவரா ரெண்டுமே சொல்றோம். அந்த 2 யாருக்கு போகுதுங்கிறது தானே கொஸ்டின் மார்க். நான் பங்களாதேஷ் சூஸ் பண்றேன். ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங் மக்களே. பிரேக்கிங் நியூஸ், கவ் வந்து பங்களாதேஷ் சூஸ் பண்ணிருக்காரு. பட் இட் வில் பி நைஸ். இட் வில் பி ரியலி நைஸ். ஐ திங்க் ஒரு கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் போஸ்ட் பண்ணும். அந்த விதத்துல ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்த சீரீஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கா, தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் கமிங் ஆன் டு த சேனல் அண்ட் வாட்சிங் அவுட் யுவர் வியூஸ். ஓகே மக்களே, நீங்க போடுங்க கீழே இந்த சீரீஸ் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்ட்டு. யாரு ப்ராபப்ளி மேன் ஆஃப் த சீரீஸா வருவாங்க இந்த T20 சீரீஸ்ல. எய்தர் சைட் இந்தியாவும் இருக்கலாம், பங்களாதேஷும் இருக்கலாம். ஓகே ஃபைன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். திஸ் இஸ் கௌஷிக் அண்ட் யோமி signing off the fields. See you. Bye bye.